ரொம்ப ஐ மீன் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்பைஸ் இட் அப் பிகாஸ் அதனால தான் ஆச்சி மசாலா வந்திருக்காங்க. அண்ணாச்சி ரொம்ப நன்றி ஷார்ட் நோட்டீஸில் வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, க்ரியேட்டிவிட்டி ஆஃபன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மேர்லி டேர்னிங் அப் வாட் இஸ் ஆல்ரெடி தேர். க்ரியேட்டிவிட்டி வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறது இல்லை, ஏற்கனவே இருக்கிறத வந்து அதை ட்வீக் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஆச்சி என்ற பெயர் வச்சிங்க இல்லையா, அப்போது என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க? ஏன்னா அப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து நார்த் இந்தியா பிராண்ட் மேலே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்து ரொம்ப மாடர்னாக பேர் வைப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு தமிழ் பேர், நம்ம தமிழில் இருக்கிற கலாச்சாரம் பேர் ஆச்சின்னு வச்சுருக்கீங்க. அந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி வந்தது? அது வந்து நீங்கள் பண்ணதா இல்லை ஏதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இல்லை ஏஜென்சி பண்ணதா? அதாவது இந்த ஆச்சிங்கிற பேர் வந்து நாங்களே தான் கிரியேட் பண்ணோம், ஏஜென்சி ஒன்றும் கொடுக்கல. இதுக்கு மெயின் காரணம் வந்து என்னுடைய பிராண்ட் வந்து கண்டிப்பாக தமிழ் பேராக இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எதிராலன்னா when I entered into this industry, FMCG இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுது ஒன்லி மல்டிநேஷ்னல்ஸ் தான் இந்த ஏரியாவில் இருந்தாங்க. அதனால் எனக்கு எப்பொழுதுமே இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தெளிவான சிந்தனை. அதனால் ஒய் நாட் வி கீப் தமிழ் பிராண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவானால தான் ஐ சோசன் ஆச்சி. அண்ட் மோரோவர் இந்த ஆச்சிங்கிற பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஆச்சி வந்து ரெஸ்பெக்டட் லேடிஸுக்குள்ள பேர் தான் ஆச்சி. அதாவது பாட்டிமாவை சொல்கிறது. அதில் என்ன பர்டிகுலர்லி நாட்டுக்கோட்டை செட்டி அந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடலசன்ட் லேடிஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பர்டிகுலர் எங்களுடைய சவுத் சைட்லலாம் பாட்டிமாவே நாங்கள் ஆச்சின்னு சொல்லுவோம். அதனால் அந்த பேர் இருக்கணுங்கிறதுல ஐ வாஸ் ஸோ பர்டிகுலர் அபவுட் இட். மூணாவது என்னென்னா, இந்த பிராண்ட் வந்து ஆட்சினா டு ரூல், அதுலேருந்து வந்த மருவிய பேர் தான் ஆச்சி. அதனால் எனக்கு வந்து எப்படியாவது கிச்சனை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சித்தாந்தம். ஆமாம், அதனால் பிஃபோர் லான்ச்சிங் மை ப்ராடக்ட் ஐ ஹவ் சோசன் திஸ் நேம் அண்ட் ஐ கெப்ட் த நேம் as my brand. It is almost one of the family member in my family. என்னுடைய பிராண்ட் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர். ஆமாம், என்னுடைய ஒன் ஆஃப் த சன்ஸ்னு வச்சுருங்களேன். ஆமாம், அந்த மாதிரி டாட்டர். ஆமாம், மோஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாட்டு வீட்டில் ஆமாம், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னால தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க எல்லாரும். நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்டென்ஷன், அது என்னது இன்டென்ஷன்? அதாவது when I entered into this business, அப்போ அன்பிராண்ட்ஸ் தான் இருந்தது. அன்பிராண்ட்ஸ் அண்ட் கமாடிட்டி தான் இருக்குது. பர்டிகுலர் இன்னைக்கு வரைக்குமே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பிராண்ட் அண்ட் கமாடிட்டி தான் 80% மார்க்கெட். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். why should not I give a best product to the consumer? நிறையா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கும் அன்பிராண்டில் தான் விற்றுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பிராண்ட் பண்ணணும், அதை ஆட்சி தான் காமன் பிராண்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய தெளிவான சிந்தனை. அதனால் இதுதான் என்னுடைய இன்டென்ஷன். அண்ட் ஐ ஹவ் டு கிவ் த பெஸ்ட் ப்ராடக்ட் டு த கன்சியூமர் அட் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் டு த காமன் பீப்புள். என்னுடைய சக்ஸஸ் அதுதான் காரணம். Quality product at an affordable price to the common people. That is my agenda. Intention. So that is very important. Now I'll ask Abhishek and Ashwin, the return on intention, how serious you are? Are you continuing that from your father vision? ஏன்னா 1998 ஒரு சின்ன பிராண்டாக 50,000 rupeesல ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வந்து மல்டி க்ரோர் பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு பிராண்ட். அது அந்த ரிட்டர்ன் ஆன் இன்டென்ஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? வாட் யூ கேரி ஃபார்வர்ட் ஃப்ரம் யுவர் ஃபாதர்? ஆஸ் அ செகண்ட் ஜென்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நாங்கள் நினைப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து ஆஃப்டர் த ஸ்கூலிங் நாங்கள் எங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எங்களோட மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு சக்ஸஷனை பிளான் பண்ணி தான் வி ஹவ் பீன் இன் டு திஸ் பிஸ்னஸ்.
ஏன்னா வி நோ திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது நல்லா தெரியுது. எஸ்பெஷலி ஒரு ஃபுட் அஸ் வெர்டிக்கலாக நாங்கள் பார்க்கும்போது இது வந்து இப்போ தான் இந்தியாவில் வந்து ஒரு 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 ஆர்கனைஸ் செக்டராக வந்து எமர்ஜ் ஆகி வருது, எஸ்பெஷலி ஸ்பைஸ் அஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ பார்க்கும்போது நாங்கள் வென் 2004 and 6லலாம் நாங்கள் காலேஜ் வந்து ஐ டிட் மை பிடெக் ஃபுட் இன்ஜினியரிங், ஹீ டிட் இஸ் மெக்கானிக்கல். ஸோ எங்களுக்குள்ள ஒரு சக்ஸஷன் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்டர் நாங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் 2 பேரும் அப்போ தான் 2008 வி ஹவ் பீன் ஜாயினிங் த பிஸ்னஸ். அப்போ ஜாயின் பண்ணும்போது அப்பா கூப்பிட்டாங்க, கேபின் கூப்பிட்டாங்க. ஏ கைஸ், யூ நீட் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி நீ இந்தந்த ஏரியா பாரு, நீ இந்தந்த ஏரியா பாருன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் என்ன ஒரு மைல் ஸ்டோனை க்ரியேட் பண்ணிடுறாங்க, ரைட்டா? ஸோ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் உள்ளே வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே அப்பா மாதிரி பையன் பார்த்துருவானா. அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து ஒரு $1 million கொஸ்டின் எல்லார் மனசுலையுமே இருக்குது. சினிமாலேயும் இருக்கும், பாலிடிக்ஸில் இருக்குது, பிஸ்னஸ்லையும் இருக்குது. கரெக்ட். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன் இன்டு த பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த கம்பெனி நாங்கள் எப்படி அதை ஷோ பண்ண முடியும்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, in terms of new product launches in the FMCG industry. And இதை பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு டிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ டேக் கேர் ஆஃப் தி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் and new product launches, finance and commercial, and my brother takes care of the new projects. அதே மாதிரி ஆப்ரேஷன், சப்ளை செயின்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோன்னா, ஒரு கன்சியூமருக்கு வந்து என்ன ப்ராடக்ட் தேவை, அவங்க கிச்சனில் என்ன தேவை. டுடே கன்சியூமர் இஸ் நாட் வில்லிங் டு டேக் அப் ரெடி டு ஈட் ப்ராடக்ட். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட கிச்சனில் பண்ணுற குக்கிங்கை வந்து ஈஸியாக கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா எங்களோட நியூ லான்ச் கேட்டகரியே பார்த்தீங்கன்னா ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து கிச்சனோட வேலையை குறைச்சி எப்படி ஒரு வேல்யூ அடிஷன் கிரியேட் பண்ணலாம் தான் நாங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அண்ட் டெக்னாலஜி ஹி வில் அட்ரஸ் இட். Yeah. So whether the technology is going to help to keep his promise that is written on intention, you feel that is happening? தம்பி சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ்லாம் ஃபேக்ட்ரிஸில் இருந்தது, அதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. அதாவது ஸ்கேல் அப் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறது வந்து அவங்க வந்து ஒரு அதே அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டூயிங்கில் இருந்தாங்க. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு போகும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அப்போது அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த கோல்ட் கிரைண்டிங்னு ஒரு டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் ஆயில் கண்டென்ட் இருக்கும். அந்த எசென்ஷியல் ஆயில் இஸ் த குட் திங் ஃபார் த பாடி. ஸோ அதை ரீட்டைன் பண்ணுறதுக்காக வி இன்ட்ரடியூஸ்ட் கோல்ட் கிரைண்டிங் டெக்னாலஜி. இதே இது இப்போ பழைய காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மிக்சிலெலாம் அரைச்சிருக்க மாட்டாங்க, அதில் கூட ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இதில் இந்த உரலில் இதில் வச்சு அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அப்போ வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ தட் அந்த 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 முக்கியமான அந்த வைட்டல் நியூட்ரியன்ஸ்லாம் அதிலே இருக்கும். பட் இந்த நம்ம ஆஃப் லேட் நம்ம இந்த மாடர்ன் மெக்கானிசம்ஸ்லாம் அது எல்லாத்தையும் லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் வி வாண்ட் டு பிரிங் தட் பேக். ஸோ வி இன்ட்ரடியூஸ் திஸ் டெக்னாலஜி. And that was one great milestone. So retain all the important nutritions. Yeah. Very good. Impressive. Yeah. Sir, Isaac sir, உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு கேம்பெயின் பண்ணீங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆடை இன்னைக்கு கேட்டாலும் நமக்கு வந்து ஒரு சிலிர்ப்பாக இருக்கும். அதாவது இன்னும் ரீசெண்ட் பாஸ்டில் நம்ம இது பண்ணதில் ஒரு பெஸ்ட் ஆட் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் திங். பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இந்தியா அவார்ட்ஸ் இதில் பெஸ்ட் F&B கேட்டகரியில் வந்து இட் வாஸ் ஜட்ஜ்ட் அஸ் த பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இது அந்த கேம்பெயின் வந்து அதோடைய அந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட், அது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணவே மருந்து அப்படின்ற அந்த கேம்பெயினை வந்து நீங்கள் கன்சீவ் பண்ணீங்க? அதாவது உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா உணவு தான் மருந்து பார்த்துருங்க. ஆமாம், இது வந்து இன்னைக்கு நான் சொல்லலை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது திருவள்ளுவர் காலத்துலேருந்தே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். உணவே மருந்து. ஆமாம், பர்டிகுலர்லி அந்த காலங்களில் நம்ம பீப்புள் சித்தர்கள்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னா இந்த உணவை தான் எந்த அளவுக்கு அதை பலட்டபுளாக கொண்டு போனால் அது உடம்புக்கு நல்லதுங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம தான் மாறி போயிட்டோம். அதனால தான் நான் வந்து ஒரு அபவுட் 4 years ஆயிடுச்சு. ஆமாம், இந்த கான்செப்டை எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நம்ம ப்ராடக்ட் வந்து அதற்கு முன்மாதிரியாக இருக்கணும்
அப்படிங்கிறதுக்காக நானே அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தேன். ஆமாம், ஐ ஹவ் டு என்டார்ஸ் தட், நாட் டு செல் மை ப்ராடக்ட். தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். மை இன்டென்ஷன் டு டெல் த பீப்புள் ஃபுட் இஸ் மெடிசின். அதை கண்டிப்பாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இன்னைக்கு பாருங்க, இந்த கோவிட் கூட நம்மளை விட்டு போனதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு தான். நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க நம்முடைய மெடிசின்ஸு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, உங்கள் பாடியில் இம்யூனிட்டி இல்லைன்னா யூ கேனாட் ஃபேஸ் தி சிச்சுவேஷன். இன்னைக்கு இவ்வளவு நீங்கள் ஃபேஸ் பண்ணி நம்ம இவ்வளவு பேர் இங்கே உட்கார்ந்துருக்கோம்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டுமே உங்களை காப்பாற்றிருக்கு. நம்முடைய ஸ்பைசஸ் இருக்க ஆர் அவருடைய காண்டிமெண்ட்ஸ், யூ கேனாட் இமேஜின், தே ஆர் த மெடிசின்ஸ். தே ஆர் த மெடிசின்ஸ். நீங்கள் கரெக்டான அளவில் ஒழுங்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் உடம்புல வராது. That was that's a statement that he is making out. Yeah. That's such kind of statement from a brand owner is really a fantastic See, thing because I am the visionary. என்னுடைய கம்பெனிக்கு இது மக்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு செலிபிரிட்டி தேவை கிடையாது இந்த இடத்துல. பிகாஸ் நான் என்ன அளவுக்கு உள்வாங்கினது யாரும் இருக்க முடியாது. அப்போ நான் தான் வந்து சொல்லணும். ஏன்னா என் மேலே தான் மக்கள் நம்புறதுக்கு தயாராக இருப்பாங்க. செலிபிரிட்டினா அவருக்கு ரூபா கொடுத்துருக்காங்க, அவர் சொல்கிறாரு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், அனுப் சார் சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட் தான் அவங்கள தூக்கி விட்டுருக்குமே ஒழிய அந்த அந்த செலிபிரிட்டியால் அந்த ப்ராடக்ட் வர முடியாது. உண்மையில சொல்கிற, ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னா 5P குவாலிட்டி இருக்கணும், நல்ல பேக்கேஜிங் இருக்கணும், நல்ல ப்ரைஸிங் இருக்கணும், நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். 5வது தான் ப்ரொமோஷன். அதுக்கு தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் தாத்தாவுடைய பேரன் சொல்கிறனால தான் செலிபிரிட்டி போட வேண்டியிருக்கு. நாட் பிகாஸ் ஃபார் த ப்ராடக்ட், நாட் ஃபார் த ப்ராடக்ட். உங்ககிட்ட 5Pயும் கரெக்டாக இருந்தால் யூ ஆர் த வின்னர். யூ ஆர் த வின்னர். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். அதனால் 5P 5Ps இன் மார்க்கெட்டிங், இது கரெக்டாக பிளெண்ட் ஆச்சுன்னா யுவர் ப்ராடக்ட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். fantastic, sir. Next Abhishek, generation sir, இப்போ ப்ராடக்ட் ஆச்சி அப்படின்றது ஒரு தமிழ் பேர் ஆக்சுவலாக, பட் நவ் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் டு அதர் இது. ஸோ தமிழ்நாட்டில் உங்களுடைய ஷேர் எவ்வளோ, அதர் ஸ்டேட்ஸில் இல்லை நேஷ்னல் லெவலில் இருந்து உங்களுடைய ஓவரால் இதில் இதோடைய ஷேர் எவ்வளோ அப்படின்ற சில டேட்டா ஷேர் பண்ண முடியுமா? ஓவரால் ஆச்சியோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வி ஆர் ப்ரெசென்ட் இன் 22 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஷேர் இஸ் அரௌண்ட் 65%, அண்ட் ரிமைனிங் சவுத் இந்தியா அண்ட் நார்தன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிமைனிங் 35% இருக்கும். அண்ட் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு 61 countries. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்லோலி எக்ஸ்பேண்டிங் டு த நார்தன், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெயினாக வந்து இப்போது எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் போடுறதுக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இப்போது வி ஆர் இன்டு த ஸ்பைசஸ், வி ஆர் இன்டு ஆல் த கேட்டகரிஸ். ஸ்பைசஸில் இருக்கும், பிளெண்டட் மசாலாஸில் இருக்கும், அதேமாதிரி ரெடி டு குக்கில் இருக்கும், பிக்கிள்ஸ், அப்புறம் ரைஸ் பேஸ்ட், எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போ ஜியாகிரஃபி வைஸ் போகிறதுக்கு வந்து வி நீட் அன் எத்தனிக் ஸ்டேட் பேஸ்ட் ப்ராடக்ட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுக்குன்னு ஒரு எத்தனிசிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு குசின் இருக்கும். அதேமாதிரி இப்போ கர்நாடகான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஈட்ரி ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை, அதர் ஸ்டேட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெஞ்ச் மார்க்கிங் ஸ்பைஸ் அஸ் அ கேட்டகரி. ஸோ அதனால் நிறைய ரீஜனல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி வி ஆர் என்ட்ரிங் இன் டு தோஸ் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போது கர்நாடகான்னு பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் தேர் இஸ் புளியோகரை, ரைட்டா. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு சில்லி பவுடர்னு இருக்கும், சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும். அதேமாதிரி ஆந்திரான்னு பார்த்தீங்கன்னா புளிசு சில்லி மசாலான்னு இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ரீஜனல் டேஸ்ட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் சரி, நமக்கு நிறைய கஸ்டமர் பேஸும் சரி நிறைய நமக்கு க்ரியேட் ஆகுது. வெரி குட் சார். அஸ்வின் சார், டெக் சைடில்
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசெண்டாக நீங்கள் லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் நானே சாம்பிள் பண்ண ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஹேம்பரில் வந்து ஒரு பானிபூரி செட் வந்துச்சு. நான் ஆட் பார்க்கும்போது பானிபூரி வந்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு எப்படி வீட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க சார், ஏதோ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்டான்ஷனில் வெறித்தனமாக பண்ணிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பட் எனக்கு தட் ப்ராடக்ட் கேம் டு மீ டியூ டு சம் கிஃப்ட் இந்த மாதிரி வாங்கிட்டு போனப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு டப்பா நிறைய 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் பொண்ணு அழகாக அதை ப்ரிப்பேர் பண்ணி ஷி கேம் மீ சம் 3-4 பீசஸ். அதில் அந்த ப்ளூ பச்சை கலரில் ஒரு இதுவும் சிவப்பு கலரில் இருக்குது, எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஷாக் வந்து அந்த பானிபூரி கடையில் வாங்கினாலே வந்து ஹோட்டல் ஓடஸ்லாம் இருக்கும், இது டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு இதை பார்த்தோன்னே தென் தோஸ் எவ்ரி திங் வாஸ் லைக் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கோயிங் கேர்ள் வாஸ் ஏபிள் டு ப்ரிப்பேர் அப்படிங்கும்போது ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி அதை இது பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி நீங்கள் டிசைன் பண்ண முடியுது? வாட் இஸ் த டெக் ஐடியா பிஹைண்ட் திஸ்? ஸோ இந்த பேண்டமிக்கில் நான் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த ரோட்டில் போய் இந்த பானிபூரி சாப்பிட்றது தான். ஐ ஹோப் மெனி வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த போகன்வில்லா பார்க் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு அதெல்லாம் சொல்ல வேணும்னு தெரியல, நானும் என் ஒய்ஃபும் யாருக்கு தெரியாமல் போய் சாப்பிட்டுலாம் வருவோம். ஸோ அந்த பேண்டமிக் டைமில் அது ஒரு பெரிய மிஸ்ஸிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பு இதில் எல்லாம் பார்த்து இந்த எவ்வளோ அன்ஹைஜெனிக்காக அது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றலாம் பார்த்துருப்போம். அது ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது ஒன்று என்னென்னா, ஒருத்தனால செய்ய முடியாத செஞ்சால் தான் சக்ஸஸ்ஸு, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆஸ் அ பிராண்ட். நாட் இது ஒரு பொருள் இருக்குது அதை எடுத்து நம்ம இப்படி விற்கிறதுனால ஒரு பெரிய வேல்யூடேஷன் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை இந்த ப்ராடக்ட்காக சிந்திக்கும் போது இந்த அந்த பூரிஸ் வந்து எப்படி பண்ண முடியுன்றத கற்றுக்கிட்டோம். அதுவும் பொரிச்ச அழகாக ரவுண்டாக சார் சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வர மாதிரி ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ண முடிஞ்ச உடனே மற்ற ப்ராடக்ட்லாம் ஆட் ஆன் ப்ராடக்ட் இது ஒரு கிட் மாதிரி கொண்டாந்து ஒரு கன்வீனியன்ட், அதாவது ஆஃப்லேட் வந்து எல்லாருக்கும் நம்ம ஊரில் வந்து இந்த ரெடி டு ஈட் கேட்டகரிலாம் விற்காது. அதாவது நீங்கள் பண்ணி வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கனாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. பட் அவங்களா ஏதாவது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் அதில் போய் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு வீட்டில் சமைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேபிட்டலைஸ் பண்ணி ஸோ இப்படி ஒரு கிட் மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு 4 ஐட்டம் இருக்கும். அந்த பூரிஸ் இருக்கும், அப்புறம் அந்த மின்ட் சட்னி அண்ட் டாமரிண்ட் சட்னி, அப்புறமா அந்த பொட்டேட்டோ போடுற அந்த சீசனிங்கு. ஸோ இட் வில் பி அ கம்ப்ளீட் மிக்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் evolved and we launched it and it's a big success. இன்ஃபேக்ட் இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் ஆர்டரில் ஒரு 500 பாட்டில் கிட்ட போச்சு. இன்ட்ரெஸ்டிங். பேசிக்காக அந்த ப்ராடக்டை பற்றி இன்னும் ஒரு 2 பாயிண்ட் சொல்லணுன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த சேட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு பெரிய க்ரேஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த பேண்டமிக்கில் வந்து டியூ டு திஸ் இந்த ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இந்த சேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணுவோன்னா, என்ன ப்ராடக்ட்லாம் ஒரு அன்பிராண்டட் அஸ் அ கேட்டகரியில் இருக்கோ அதை எல்லாமே வி ஹேவ் டு ஈஸ் த குக்கிங் அண்ட் கன்வெர்ட் இன் டு அ பிராண்டட் ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணுவோம். எங்களோட என்டையர் இந்த பேண்டமிக்கில் எங்கள் ஜேர்னி ஆஃப் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரியாணி கிட் அஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த பிரியாணி கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் வித் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி பேஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு சீசனிங் இருக்கும். அதேமாரி சுக்கு காஃபி, இட்ஸ் அ டைம்லி ப்ராடக்ட். எல்லாருமே வந்து நாட்டில் சுக்கு காஃபி விற்கிறாங்க. பட் அந்த பேண்டமிக்கில் வந்து அந்த சுக்கு காஃபி வாஸ் அ கிரேஸ். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் கிரியேட்ஸ் இம்யூனிட்டி, அது ஒரு வேல்யூ அடிஷன் பெனிஃபிட் இருக்கிறனால அந்த கரெக்டாக பிக்கிங் அப் த ரைட் ப்ராடக்ட் டியூரிங் த ரைட் டைம், அந்த ஒரு ஃபோக்கஸ் எங்களுக்கு ஐ திங்க் வி ஹாவ் அ குட் R&D டீம் அட் த பேக் சைட். அந்த கரெக்ட் டைம்லி லான்ச் ஆஃப் த நியூ ப்ராடக்ட்ஸ் அஸ் அ கேட்டகரி இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குயிக்காக எங்களால் லான்ச் பண்ண முடியுது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆட் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஆச்சி அதிரசம் மிக்ஸ், ரைட்? அதிரசம் மிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் தமிழ் ப்ராடக்ட், ஒரு எத்தனிக் தமிழ் ப்ராடக்டை. இதெல்லாம் எப்படின்னா ஒரு எப்படி ஒரு தமிழ் மீட்பெடுப்பு போராட்டம்ன்றாங்க, இது மாதிரி நம்ம ஒரு பண்டைய ரெசிபியை ஒரு மீட் எடுத்து ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவான ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கும்போது மக்கள் அதை ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. பட் யாருமே வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து அதிரசம்னா என்னன்னு தெரியாது.
மோஸ்ட் ஆஃப் பீப்புள் லட்டு அப்புறம் ஜாங்கிரி இதுதான் தெரியும் தவிர இந்த ப்ராடக்ட் தெரியாது. பட் இட்ஸ் அ வெரி எத்தனிக் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஓல்டு ஹெரிட்டேஜ் ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய தாக்கம் எங்ககிட்ட எப்படியே இருக்குது. சரி, அதுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எல்லா டைமும் லான்ச் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும், அதுக்குன்னு ஒரு ரைட் அந்த பையிங் ஸ்பிரிட் இருக்கணும். அந்த ஆட் கேம்பெயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ப்ராடக்ட் லான்ச்சர் எல்லாம் சாதகமாக வரும்போது தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சக்ஸஸ் அடையுது. தேங்க்யூ. வெரி குட், இன்ட்ரெஸ்டிங். அண்ணாச்சி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நார்மலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரனர், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 50,000 ரூபாயில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சனாக இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் வந்து பசங்கிட்ட டக்குன்னு பிஸ்னஸை கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா மேனேஜரை நம்பினா கூட நம்புவாங்க, கூட வந்த எல்லாரும் நம்பலாம், தவிர பசங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து நான் போன வாட்டி இதே செஷனில் வந்து கெவின் கே ரங்கநாதன் அவங்க பசங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பையன்கிட்ட பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசினார். இந்த 2 பேரில் யார் வந்து சரியாக பண்ணுறீங்கன்னு என்னென்ன விஷயம் நான் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? அபிஷேக் வந்து எந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி அஸ்வின் எந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இது மனசார ஓப்பனாக சொல்லணும், அதுவும் அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும். ஸோ தட் தேல் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தேர் கோயிங் ஆன் அ ரைட் பாத். அதாவது என்னுடைய பிஸ்னஸில் வந்து பர்டிகுலர்லி இந்த ஆச்சி மசாலா அந்த ஜேர்னி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக when I was 50 years old, கரெக்டாக அந்த டிரான்சிஷன் பீரியட் பார்த்துருங்க. இவங்க 2 பேரும் வராங்க. அதான் as he rightly said, ஒரு நாள் காலையில் கூட ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பேப்பரில் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்குது, என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு அவங்கள பண்ண சொல்கிறேன். அதுக்கு பிறகு நான் அவங்கள ஒரு 4-5 வருஷமாக டிஸ்டர்பே பண்ணலை. ஆமாம், லெட் தம் லேர்ன். சில நேரத்தில் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரே முகத்தை பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்குன்னுட்டு. அப்போ நான் உடனே சொல்லுவேன், நான் பல லட்சத்தை காலி பண்ணியிருக்கேன், கவலைப்படாத. நீங்கள் லட்சம்னா ஒரு கோடியில் காலி பண்ணி தப்பு பண்ணாமல் ஏதாவது ஃபெயிலியர் வராமல் நீ கற்றுக்க முடியாது. அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோ. அந்த மாதிரியே நான் அவங்கள வளர்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ஒரு நாள் நான் அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஃபைன், வி ஹவ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ். அடுத்தது நம்ம நேராக போயிட்டு இருப்போம். இதை பற்றி யோசனை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்வேன். ஏன்னா இட்ஸ் ஓவர். அடுத்தாப்புல என்ன சேலஞ்ச் இருக்குது அதுக்கு போங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஒரு பிலீஃப், சேலஞ்சுக்கு பின்னால் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எப்பவுமே எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே சேலஞ்சஸுக்காக எதிர்நோக்கிக்கிட்டு இருப்பேன். ஐ லுக் ஃபார் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இங்கே இருக்கும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை தரும். இந்த பேண்டமிக் பீரியடில் கூட நீங்கள் பாருங்கள், த ஒன்லி ஃபுட் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டட் த ப்ராடக்ட் த்ரூ அவுட் இந்தியானா அது ஆட்சி தான். ஆமாம், நாங்கள் ஃபேக்ட்ரியை 24 மணி நேரம் ஓட்டினோம். இல்லைன்னா நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. ஆமாம், நான் மசாலாவும் ஃபுட் ப்ராடக்ட் நான் கொடுக்கலன்னா நிறைய பேர் காலி. ஒன்லி கம்பெனி இன் இந்தியா மேசிவாக சப்ளை பண்ணோம். ஒரு எம்ப்ளாயும் வீட்டுக்கு அனுப்பல, எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி போட்டு 3 வேளையும் சாப்பாடு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபுட்டு கொடுத்தோம், மசாலா கொடுத்தோம். மசாலா இல்லாமல் நம்ம சவுத் இந்தியாக்காரங்க யாரும் வாழ முடியாது. பிகாஸ் எல்லாரும் நல்ல ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க. ஆமாம், அதனால் அந்த சேலஞ்சை we took it in the right spirit. Really we grown during that period also. நிறைய பேர் பிஸ்னஸை மூடிட்டு போயிட்டாங்க. we have really grown in during that period. ஸோ வாட் ஆர் தேர் ஸ்ட்ரென்த் அது சொல்லுங்க. அபிஷேக் வந்து எதில் பர்ஃபெக்டாக பண்ணுவார், அஸ்வின் எதில் பர்ஃபெக்டாக பண்ணுவார்? அதாவது இவங்களை வந்து நீங்கள் இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களே இந்த என்ன சின்ன வயசுலேருந்தே அவங்க எங்களுடைய ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா நான் எப்பவுமே வந்து ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டுலாம் போவேன். when they were about 10 years 12 yearsலாம். அப்போ அவங்கள வந்துட்டு அது தக்கவாறு அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சு. அப்போது அவங்களே என்ன பண்ணாரோ, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தார். தென் he had his MBA from States. தென் IIM பெங்களூரில் MBA பண்ணார். இவர் வந்து ஃபுட் இன்ஜினியர் எஸ்பி ஜெயின் மும்பையில் MBA பண்ணார். ரெண்டுமே நல்ல ரெப்யூட்டட் மாஸ்டர் டிகிரி இன்ஸ்டியூட்ஸ். க்ளீனாக அவங்க வந்து அவருக்கு டெக்னாலஜியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு.
நான் எதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக ஆரம்பித்தேனோ அதில் அவர் டெக்னாலஜியில் வெளுத்தெறிஞ்சிருவார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய ட்ரையிங் யார்டு எல்லாமே சோலார் ஷேட்ஸில் தான் ட்ரையிங் யார்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு அதே ஒரு 2-3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் எங்களுடைய ரா மெட்டீரியல் எல்லாம் ஸ்டோரிங் இது பண்ணுறது, அதாவது ட்ரை பண்ணுறது எல்லாமே சோலார் ஷேட்டில் தான் ட்ரை பண்ண வைக்கிறேன். பிகாஸ் இஸ் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் த குவாலிட்டி அண்ட் ஐ ஆல்சோ. அதே பாருங்க, அதே மாதிரி இந்த மெடிசினல் வேல்யூஸ் இந்த ப்ராடக்ட் ஸ்பைசஸில் அந்த ஓலியோ ரெசின் வந்து ஒரு இம்மி கூட குறைஞ்சிடக்கூடாதுன்னுட்டு ஹீ வெண்ட் ஆல் அலாங் டு ஜெர்மனி. அதுக்குன்னு டெக்னாலஜியை இது பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்தார் அந்த டெக்னாலஜி. இன்னைக்கு அவர்ஸ் இஸ் த ஒன்லி கம்பெனி வித் தட் கோல்ட் ப்ராசஸ் டெக்னாலஜி. அதனால் இவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லாஜிஸ்டிக்ஸில் எப்பவுமே வந்து காரு அதெல்லாம் ஓட்டிகிட்டே இருப்பார். அதனால் அதில் படி கிட்டத்தட்ட இப்போ we got almost 200 vehicles now. He is handling of his own. லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துக்கிறாரு, ஈவன் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்துக்கிறாரு, அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்துக்கிறாரு. அடுத்தால அபிஷேக் பார்த்து உங்களுக்கே தெரியும், ஃபுட்டில் வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம், நல்ல ஃபுட்டு டேஸ்ட்லாம் பண்ணுறதுனால தான் ஃபுட் இன்ஜினியராக வந்திருப்பார். அதனால் கன்சியூமருக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவருடைய R&D டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். இந்தந்த ப்ராடக்டை கன்சியூமர் இஸ் நீடட், அது எனக்கு டெவலப் பண்ணி கொடுங்கன்னு இப்போ எங்கள்கிட்ட ஒரு 100 ப்ராடக்ட்டு லேபில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாட் ஃபார் லைப்ரரி, ஃபார் கன்சியூமர்ஸுக்காக 100 ப்ராடக்ட் லான்ச்சிங்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சிச்சுவேஷன்ஸ். எந்த நேரம் கரெக்டாக வரணும்னா உடனே ப்ராடக்டில் லான்ச் பண்ணிடுவோம். இந்த கோவிட் பீரியடில் கேன் யூ இமேஜின் 30 நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் பிகாஸ் he is a food engineer. He knows consumers' preferences, what they need also. And moreover, ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தால மார்க்கெட்டிங்லேயும் என்ன சின்ன வயசுலேயே என் கூட நல்லா ட்ராவல் பண்ணுவார். மார்க்கெட்டிங்லாம் வந்து பண்ணனால இஸ் பேஷனேட்டட் இன் மார்க்கெட்டிங் ஆல்சோ. அண்ட் கொஞ்சம் கட்டன் ரேட்டாக இருப்பார். அதனால் ஃபினான்ஸும் அவர் பார்த்துக்கிறாரு. முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம். அண்ட் they are taking it very coolly, enjoying their journey. I am really blessed to have my 2 children. Super sir. ஆமாம், I am blessed to have 2 children. Really. சார் அடுத்த ஜென்ரேஷன் 8 பேர் அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் சொல்லும்போது நான் இப்போது வந்து ஐஏஏ அவார்ட்ஸ்க்காக உங்ககிட்ட வந்தப்போ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது சொன்னீங்க. இந்த கோத்ரேஜ் ஹேர் டை ப்ராடக்டை புதுசாக லான்ச் பண்ணப்போ அந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்களா, அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது நான் வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு அதில் ஏரியா மேனேஜராக இருந்தேன். நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் கோத்ரேஜில் சேல்ஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது கோத்ரேஜ் ஹேர் டை லான்ச் பண்ணேன். அப்போது வெள்ளக்கோயிலுங்கிற ஒரு இடத்துக்கு, ஆமாம் வெள்ளக்கோயிலுங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து ஹேர் டைலாம் ஏற்றிட்டு மார்க்கெட்டிங்காக போயிருந்தேன். அப்போ அந்த கடைகளில் போய் ஹேர் டை விற்கிறக்காக போகும்போது ஒரு கடைக்காரங்களும் வாங்கலை. சார் இங்கே உள்ளவன் ஷேவே பண்ண மாட்டான், இங்கே வந்து ஹேர் டை விற்க வந்திருக்கீங்களே, இதில் எப்படி சார் போகும் அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு கேள்வி, ஒரு நம்மட்டு சிரிப்பு வேறு. எனக்கு பெரிய ஷாக் ஆகி போச்சு. நான் வேறு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி ஒரு 10 பெட்டியை வண்டியில் ஏற்றி வச்சுருக்கேன். தென் அங்கே உடனே அந்த வெள்ளக்கோயில் ஏரியாவில் ஒரு பெரிய சந்தை உண்டு அந்த காலத்தில். ஐ எம் டாக்கிங் அபவுட் 38 years பேக். அங்கே வந்து உள்ளே போய் அந்த சந்தைக்குள்ளே போனால் அங்கே வந்துட்டு இந்த கேட்டில்ஸ் எல்லாம் அங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. மாட்டு சந்தை ரைட், மாட்டு சந்தை. அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இதை கேரடை விற்கிறதுக்காக நாங்கள் போகலை, சும்மா நேர போகிறதுக்காக போனேன். அங்கே போன இடத்துல ஐ சா an opportunity. அங்கே வந்து எல்லாரும் வந்து அந்த டவல் இருக்குல்ல அதுக்குள்ளே கையை போட்டுக்கிட்டு இந்த வேலையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு ஒரு 2 மாடு இருந்துச்சு. அது பக்கத்தில் இந்த ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் என்னென்ன அவர் டக்குன்னு என் கையில் டவலை போட்டார். ஐயோ நான் மாடு வாங்க வரலையா, நான் சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா சரி சார் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நான் மெல்ல அவர்கிட்டயே பேசுகிறேன். சார் இந்த 2 மாடு இருக்கு இல்லையா, இந்த 2 மாட்டிலோட வால்னா அந்த குஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த டெய்லில் லாஸ்ட்டில் வந்து ஹேர் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்துட்டு அது யூரின் பாஸ் பண்ணி அது வந்து வெளுத்து போயிருந்தது. செம்படை. ஆமாம் செம்படை, கரெக்டாக சொல்ல, செம்படையாக இருந்தது. அவர்கிட்ட வந்து மெல்ல கொஞ்சம் தயக்கத்தோடு போய் நான் பேசினேன்.
இந்த அந்த செம்படையை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடணும்னா இந்த ஹேர் டை போட்டுட்டிங்கன்னா இது ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிரும் அப்படின்னுட்டு நான் சொன்னேன். அப்போ அவர் வந்து, சார் மாட்டுக்கு ஒன்றும் ஆகாத அப்படின்னு. எங்க இது மனுஷனுக்கு போடுறதுங்க, மாட்டுக்கு போட்டால் ஒன்றுமே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னேன். உடனே அவர் வந்துட்டு, சரி சார் அப்போ நான் போட்டுடலாம் சார் அப்படின்னாரு. அப்போ அந்த ஹேர் டையோட விலை 7 ரூபா தான். நான் என்னுடைய டிரைவரும் போனோம். அந்த மாட்டுக்கு நான் தான் ஹேர் டே அதுக்கு அப்ளை பண்ணுறேன் அந்த வாலுக்கு. எனக்கு அது எக்ஸ்பென்ஸே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு எப்படியாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி ஆகணும். அப்போ அதுக்கு நான் பாட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை வாஷ் பண்ணி விட்டா அப்படி அந்த வெள்ளை காளைக்கு அந்த கருப்பு கலரு அந்த குஞ்சம் சொல்லுவாங்க, அதாவது அந்த டெயில் பாடு அப்படி வெள்ளை அந்த கருப்பு கலரில் இருந்த உடனே எவ்ரிபடி அஸ்ட்ரானிஷ்ட். யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 1.5-2 மணி நேரத்தில் 10 பெட்டியும் காலிங்க. 10 பெட்டியும் காலி. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு, நம்மளை சுற்றி தான் ஆப்பர்ச்சுனிட்டியை. அதனால மாட்டோட இது காமிச்சு நீங்க மனுஷங்களுக்கு வித்துட்டீங்க. அதாவது எப்பவுமே மாற்றி யோசிக்கணும் பார்த்துடுங்க. தட் இஸ் a thing we have to learn from this. அது இதே மாதிரி நிறைய இருக்குங்க. இப்போ நீ என்னை விட்டு பேசுனீங்க, ராத்திரி 11 மணி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே நிறைய இன்சிடென்ட் இருக்கு நம்ம பாக்கெட்ல. We'll open up question for audience. I have to firstly congratulate the family, and I am a brand lawyer, and I have watched how many number of cases you filed against all the copiers. You know, I wanted இல்ல இப்போ நம்ம இந்த ட்ரேட்மார்க்காக நிறைய கேஸ் ட்ரேட்மார்க்லாம் நம்ம கிளாடிஸ் மூலமா போட்டு ஃபென்டாஸ்டிக். ஈவன் அமெரிக்கால போயிட்டு கூட நீங்க கேஸ்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்க. அமெரிக்கா ஜப்பான்ல அடிச்சிருக்கோம். கரெக்ட். ஸோ ஐ வாண்டட் யூ டு டாக் அபவுட் இட். எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிராண்ட் லா அதெல்லாம் புரியாது. நிறைய பேர் காப்பி அடிச்சுட்டா பரவாயில்ல அடிச்சுட்டு விட்டோம் அப்படின்றவங்க. பட் இந்த பேக்கேஜிங் லா அண்ட் காப்பிரைட் அண்ட் ட்ரேட்மார்க் வந்து ஐ திங்க் யூ வுட் ஹவ் ஃபைல்ட் அபவுட் 60-70 கேசஸ். மச் மோர். ஐயோ we have 120 கேसेस. அதுதான் எக்ஸாக்ட்லி கேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பத்தி யூ கேன் ப்ராபப்ளி ஷேர் வித் அதர்ஸ். அது ட்ரேட்மார்க் லாயர், அதனால அந்த ட்ரேட்மார்க் பத்தி கேட்குறாரு. இந்த 120 கேசஸ் வின் பண்ணியிருக்கீங்க, ஏன் அது முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு பிராண்டுக்கு வந்து அந்த அப்படியே விட்டுற வேண்டியதானே, நம்ம ஆட்சி யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஏன் அது கேஸ் ஃபைட்? சார் அதாவது இந்த ஆச்சிங்கிற பிராண்டை வந்து ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாலே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். இன் ஆல் கிளாஸஸ், எல்லா கிளாஸ்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பிராண்டுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி we are doing almost about 1400 crores இன்னைக்கு நான் டர்ன் ஓவர் பண்ணுறேன். பட் மை பிராண்ட் வேல்யூ வில் பி சம்திங் ஒரு 5000-6000 crore வேல்யூ இன்னைக்கு. ஏன்னா அது வந்து ஒரு இன்னைக்கு உண்மையில சொல்ல போனால் அது அனுப்புமலை மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் தான் தெரியும் அந்த பிராண்டுடைய வேல்யூ வந்து எவ்வளோ பெரியதுன்னு. அதாவது இட் இஸ் மச் பிகர் தேன் திஸ் ஹோட்டல் ஆர் எனி லேண்ட் ஆர் எனி திங். இட் இஸ் அ மச் பிகர் அசட். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க. அந்த ஓவல் சைஸை ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன், அந்த கலரை ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன், எல்லா ப்ராடக்ட். இப்போ நான் எங்கிட்ட 300 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 300 ப்ராடக்ட்ஸையும் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்படி வந்து சும்மா சார் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 crore ஸ்பெண்ட் பண்ணுறேன் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு. அண்ட் எவ்ரி இயர் என்னுடைய சேல்ஸ் பீப்புளுக்கு சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட 25 crore நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60 crore ஐ ஆம் ஸ்பெண்டிங் பெர் இயர். நான் வந்து இதை வந்து எதுக்காகனா ஐ ஆம் இன்வெஸ்டிங் திஸ் கேபிட்டல் ஃபார் பிராண்ட் பில்டிங். இந்த ஒரு பிராண்ட் பில்டிங்கில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? இது என்னுடைய சொத்து, இதை நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால முதல்ல அவருக்கு சொல்கிற ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறேன். அவர் அதை கேட்கறது இல்லை. அதுக்கு பிறகு நம்ம ஃபைட் பண்ணுறோம். நான் உண்மையில் எனக்கு ஐ எம் நாட் அ ஃபைட்டிங் காக், பட் ஐ ஹவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். அண்ட் நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மை பிராண்ட் இஸ் லைக் மை சில்ட்ரன். நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? I really passionate. I love my brand. Thank you very much. Last question. Yeah. ஐயா வணக்கம். என் பேர் ஸ்ரீராம். தமிழ்நாட்டில் 3 ஆட்சி இருக்காங்க. ஒன்று வீட்டில் இருக்கிற ஆட்சி, ஒன்று உங்கள் ஆட்சி, இன்னொன்று மறைந்த மனோரமா அவங்க.
என்னைக்காவது அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி அது எப்படி நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களே எனக்கு என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தெரியும், பட் அதுக்கு முன்னாடியே உங்கள் பிராண்ட் இருந்ததுனால என்ன இல்லை யாருமே தேங்க்யூ, வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட வந்து சார் 1 லட்சம் பேருக்குள்ளே இந்த ஒரு பிராண்டை ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு உலகம் முழுவதும் இதை கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் தேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சின்னுட்டு பார்த்துருக்கீங்களா? ஹிட்டாச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஹிட்டாச்சி அதில் கூட ஆட்சி இருக்குல்ல பின்னால. அப்படின்னா அந்த ஆட்சி இல்லாமல் ஹிட்டு இல்லை. அதனால everybody is happy. I am telling you, my brand is celebrated by all the people. Very good, fantastic. Great round of applause, audience. Such an amazing story, and the passion and the creativity joins together. Thank you very much, sir. Romba nandri Anachi, and thank you very much, Ashwin and Abhishek, for sharing your thoughts and ideas. Thank you.